விதி 5, உங்களை கவனிச்சுக்கோங்க. லுக் ஆஃப்டர் யோர் செல்ஃப். நீங்க மேனேஜ் பண்ற கையாளக்கூடிய தகவல்களையும் பதிவுகளையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட்டை ஹேண்டில் பண்றதுங்கிறதே ஒரு தனி கலை. அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை. உண்மைக்கும் முழு உண்மைக்கும் இருக்கிற வேறுபாட்டை தெரிஞ்சுக்கோங்க. உண்மைகளை அழகுபடுத்தலாம், ஆனா ஒருபோதும் பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது ஆத்தர் சொல்ற ஒரு தம் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விதியில இருக்கிற 10 விதிகள். நம்பர் 1, உங்க தொழிலோட நெறிமுறைகளை தர்மங்களை தெரிஞ்சுக்கிறது. நம்பர் 2, உங்க கம்பெனியோடைய சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, உங்களுக்கான தனிப்பட்ட தர நிலைகளை அமைச்சுக்கோங்க. நம்பர் 4, பொய் சொல்லக்கூடாது. நம்பர் 5, யாருக்காகவும் தவற மூடி மறைக்க வேண்டாம். நம்பர் 6, எல்லா ரெக்கார்டுகளையும் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்பர் 7, உண்மைக்கும் முழு உண்மைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 8, உங்களோட தொடர்புகளை நண்பர்களை வளர்த்துக்கோங்க. அதாவது உங்க கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இது ரெண்டத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்பர் 9, அடுத்தவங்களோட உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 10, அடுத்தவங்களோட விதிகளையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விதி 6வது விதி, எல்லாரோடையும் இணக்கமா இருங்க. பிளெண்ட் இன். கார்ப்பரேட் கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிறுவனத்துக்குள்ளார நீங்க போறீங்கன்னா அந்த கம்பெனில இருக்கிறவங்க எப்படி காரியங்களை கையாள்றாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியான வகையில உங்களோட ஆடைகளை உடுத்திக்கிறது முக்கியம். உங்களோட பேரும் முகமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதும் முக்கியம். அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேலாளர்னு சொல்லப்படுற மேனேஜரோட நம்பிக்கையையும் கவனத்தையும் கொண்ட நபர்களோட உறவுகளை வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து இந்த விதியில இருக்கக்கூடிய 10 உள் விதிகள். நம்பர் 1, உங்க நிறுவனத்தோட கலாச்சாரத்தை உணர்ந்துக்கோங்க. நம்பர் 2, கார்ப்பரேட் மொழியில தான் பேசணுங்கிறது விதி. ஏன்னா நம்ம அப்பதான் அந்த கூட்டத்துக்கு ஏற்றார் போல இருப்போம். நீங்க அங்க போயிட்டு நீங்க ஏதோ வீட்டுல இருக்கிற மாதிரி பேசுனீங்க, ஒரு ஒபிஷியல் இடத்துல இருக்கிற மாதிரி பேசல அப்படின்னா அது சற்றும் சரியாக இருக்காதுங்கிறது பாயிண்ட். நம்பர் 3, கார்ப்பரேட் நாகரீகப்படி உடை அணிந்து கொள்ளுங்கள். நம்பர் 4, எல்லாருக்கும் ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஆகுது பண்ணுங்க. நம்பர் 5, யார் எங்க இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்பர் 6, சமூக நெறிமுறைகள்னு சொல்லப்படுற சோசியல் புரோட்டோகால்ஸை புரிஞ்சுக்கிறது. நம்பர் 7, அதிகாரம் பத்தின விதிகளை தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 8, அலுவலக படிநிலை, அதாவது ஆபீஸ் ஹையரார்கி, யாரு எந்தெந்த பதவியில இருக்காங்க, எந்த பதவி வகிக்கிறாங்கிற பத்தின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறது. இந்த விதிகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் அடுத்தவங்களை நிராகரிக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் 9th பாயிண்ட். 10வது, மந்தை மனப்பான்மைய, அதாவது ஹர்ட் மென்டாலிட்டின்னு தெரியுமா, அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வர பக்கத்துல ஆத்தர் ஆக்ட் 1 ஸ்டெப் அஹெட்ங்கிற ஒரு ரூல்ல என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விதி 7, எல்லாத்துலயும் ஒரு படி மேலேயே இருங்க. ஆக்ட் 1 ஸ்டெப் அஹெட். அது நீங்க உங்களோட ஆடைகளை உடுத்தி கொள்றதுல இருக்கட்டும், இல்ல பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மத்தவங்களை விட நீங்க ஒரு படி மேலதான் இருக்கணும்ங்கிறது பாயிண்ட். முட்டாள்தனமான உரையாடல்களை தவிர்த்துட்டு அடுத்தவங்களை காட்டிலும் ஒரு படி மேலேயே சிந்திங்க. எல்லா விஷயத்தையும் உங்க கோணம்னு சொல்லப்படுற உங்க பெர்செப்ஷன்ல மட்டும் அணுகாம நிறுவனத்தோட கோணத்துல இருந்தும் வாடிக்கையாளர்களோட கோணத்துல இருந்தும் பாருங்க. இந்த விதியில இருக்கிற 10 உள் விதிகள். நம்பர் 1, ஒரு படி மேலேயே ஆடை அணியுங்கள். நம்பர் 2, ஒரு படி மேலேயே பேசுங்க. நம்பர் 3, ஒரு படி மேலேயே செயல்படுங்க. நம்பர் 4, ஒரு படி மேலேயே சிந்தியுங்க. 5வது, கார்ப்பரேட் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்க்கறதுல செயலாற்றுங்க. நம்பர் 6, நான் அப்படின்னு பேசாம நாம் அப்படின்னு பேசி பழகுங்க. 7வது, சொல்லாத செயல்ல காட்டு. ரொம்ப ஃபேமஸான ஒரு சேயிங்கான, உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சொல் செயல்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் 7வது பாயிண்ட்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. மூத்த அதிகாரிகளோட நேரத்தை செலவிடுறது 8வது பாயிண்டா இருக்கு. 9வது, அடுத்த நிலைக்கு போறதுக்கு நீங்க தயார் அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க. 10வது, அடுத்த நிலைக்கு தயாராகுங்க. விதி 8, ராஜதந்திரத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கல்டிவேட் டிப்ளமேசி. உங்களோட கருத்துக்களை உங்களுக்குள்ளாரே வச்சுக்கோங்க. செயல்பாடுகளை வேணும்னா விமர்சிக்கலாம், தனிப்பட்ட நபர்களை விமர்சிக்காதீங்க. தனிப்பட்ட முறையில பிறரை விமர்சிக்கிறது உங்களோட மரியாதையை இழக்க செஞ்சிருங்கிறது ஆத்தர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த விதியில இருக்கக்கூடிய 10 விதிகள் என்னென்ன அப்படின்னா, நம்பர் 1, கருத்து மோதல்கள் முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்படுறப்ப கேள்வி கேளுங்க. நம்பர் 2, யார் பக்கமும் சாயாதீங்க.
குறிப்பா சொல்லணும்னா யாருக்கும் ஜால்ரா அடிக்காதீங்க. நம்பர் 3, வாயை மூடிக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜஸ்ட் லிசன் பண்ணோம், அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நிறைய சொல்ல சொல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கூட நமக்கு தெரியாம போயிடும். ஸோ கீப் காம் அண்ட் ஜஸ்ட் லிசன். நம்பர் 4, எந்த விஷயத்திலையும் சமாதானமா செல்வது நல்லது. நம்பர் 5, ஆத்திரப்படாதீர்கள், சினத்தை தவிருங்கள். நம்பர் 6, தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்துக்கோங்க. நம்பர் 7, மத்தவங்களுடைய கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் 8, உங்களோட நிலையில உறுதியா இருங்க. நம்பர் 9, எதையும் தள்ளி நின்னு பாருங்க. நம்பர் 10, விஷயங்களை அதோட அந்தந்த விஷயத்துக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். அடுத்து விதி 9, நிறுவனத்தோட அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு சாதகமாக்கிக்கோங்க. நோ தி சிஸ்டம் அண்ட் மில்க் இட். அலுவலகத்துல வெளிப்படையா சொல்லப்படாத எல்லா விதிகளையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்ப தாமதமா போகணும், எப்ப சீக்கிரமா போகணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. யாரு முக்கியமானவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். எல்லா செயல்பாடுகள்லையும் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டாகளை தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜர்ஸ்க்கு பிடிச்சவங்க யார் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட நடவடிக்கைகளை அமைச்சுக்கோங்க. நீங்க சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்தோட வணிக தொடர்பான தொழில் வாசகங்கள், அதாவது இண்டஸ்ட்ரி ஜார்கன் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆத்தர் சுட்டி காமிச்சிருக்காரு. இந்த விதியில இருக்கக்கூடிய 10 விதிகள், அலுவலகத்துல எழுதப்படாத விதிகளை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஆனா அந்த ரூல் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். 2வது, யாரையும் எப்படி அழைக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. காலிங் தெம் அப்படிங்கறதே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். 3வது, எப்ப லேட்டா போகணும், எப்ப சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற குட்டி குட்டி நுணுக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4வது, திருட்டு, சலுகைகள் இது போன்ற நிறுவனத்தோட விதிகளை தெரிஞ்சுக்கோங்க. 5வது, முக்கியமான நபர்களை அடையாளம் கண்டுக்கோங்க. 6வது, முக்கியமானவங்க கிட்ட பக்கத்திலேயே இருங்க. 7வது, புதிய நிர்வாக உத்திகள் இல்லைனா நுட்பங்களை தெரிஞ்சுக்கோங்க. 8வது, வெளியில சொல்லப்படாத மறைக்கப்பட்ட அஜெண்டாக்களை தெரிஞ்சுக்கிறது. 9வது, மேனேஜர்களுக்கு நெருக்கமானவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பழகுங்க, அவங்க கூட ஒரு நட்பா இருக்கிறத வளர்த்துக்கோங்க. 10வது, நிறுவனத்தோட இலக்கு வாசகங்களை புரிஞ்சுக்கோங்க. வாட் யோர் கம்பெனி இஸ் கோயிங் டு அச்சீவ், அதாவது அந்த கம்பெனிக்குன்னு ஹோல் ஆப்ஜெக்டிவ் ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது. விதி 10, எதிர்ப்புகளை கையாளுதல், ஹேண்டில் தி ஆப்போசிஷன். எதிர்ப்புகளை அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப அவசியம். அறிவுதான் ஆற்றல். பதவி உயர்வு பத்தின சைக்காலஜியை தெரிஞ்சுக்கோங்க. இந்த விதியில இருக்கக்கூடிய 10 உள் விதிகள். எதிர்ப்புகளை இனம் கண்டுகொள்றது. 2வது, எதிர்ப்புகளை கவனமா ஆராயிறது. 3வது விஷயம், யார் முதுகலையும் குத்தாதீங்க. 4வது, பதவி உயர்வு பத்தின உளவியல், அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை தெரிஞ்சுக்கோங்க. 5வது, தேவைக்கு அதிகமா பேச வேண்டாம். 6வது, காதை தீட்டி வச்சுக்கோங்க. பி a good listenerங்க. இதுதான் திருப்பி திருப்பி ஆத்தர் நம்ம கிட்ட இண்டிகேட் பண்ணிட்டே இருக்காரு. சோ இதை நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு டிப்னு நினைக்கிறேன். 7வது பாயிண்ட், உங்களுக்கு நிகர் நீங்களே தான் அப்படிங்கறத எதிராளிக்கு உணர்த்துங்க. 8வது, வஞ்ச புகழ்ச்சி வேணாம். 9வது, வேலையில நமக்குன்னு முன்னேறதுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அந்த தருணங்கள் வருதுன்னா அதை சாதகமாக்கிக்கோங்க. 10வது, சக ஊழியர்களோட நட்பையும் ஒப்புதலையும் வளர்த்துக்கோங்க. பஞ்ச் டயலாகா நூலாசிரியர் பாணியில சொல்றதுன்னா, திறமைங்கிறது வேலையை சரியா செய்யறது, செயல்திறன் அப்படிங்கிறது சரியான வேலையை செய்யறது. எஃபிஷியன்சி இஸ் டூயிங் த ஜாப் ரைட், எஃபெக்டிவ்னஸ் இஸ் டூயிங் த ரைட் ஜாப். டெம்ப்ளர் உங்களோட பணி இடத்துல நீங்க ரொம்பவுமே திறமையானவரா தோன்றது எப்படி அப்படிங்கிற கலையை கற்பிச்சது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன கால பணியிடங்கள்ல எப்படி உண்மையிலேயே சிறப்பா செயல்படுறதுங்கிறத பத்தியும் வழி காமிச்சிருக்காரு. கொள்கைகள்ல சமரசம் செய்யாம முன்னேறது எப்படி, உங்களுக்கும் உங்களுடைய வேல்யூஸ்க்கும் நீங்க உண்மையா இருந்து மத்தவங்க கிட்ட இருந்தும் நம்பிக்கையையும் மரியாதையையும் கெயின் பண்றது, முக்கிய பதவியை எப்படி அடையிறது, அதுல எப்படி நிலைநிறுத்திக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி இந்த புக் இருக்கும். எதிராளிகளை அந்நியப்படுத்தாம முரண்பாடுகளை எப்படி கையாள்றது, நிறுவன கலாச்சாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்ப பேசணும், எப்ப அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லித்தர இந்த புக் கார்ப்பரேட் லேடர்ல உயர்ந்து அடுத்த நிலைமைக்கு போகணும்னு விரும்புற ஒவ்வொருத்தருக்குமே வரப்பிரசாதம் இந்த புக்குன்னு சொன்னா மிகையாகாது. நிச்சயமா ரிச்சர்ட் டெம்ப்ளர் எழுதின தி ரூல்ஸ் ஆஃப் ஒர்க் புக் உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன்.